நாடாளுமன்றத்தை செயலிழக்கச் செய்து சர்வாதிகார ஆட்சி நடத்த மோடி அரசு விரும்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி வெல்க ஜனநாயகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவுரை நிகழ்த்தினார். முன்னதாக மாநாட்டில் சிறப்புரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா, மோடி அரசு ஜனநாயகத்தை படுகொலை செய்து நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடத்த விரும்புவதாக தெரிவித்தார். ஒரு உலக யுத்தத்தையே கொண்டு வந்தது. எவ்வளவு பேர் செத்து மடிந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மோடி அரசாங்கமும் அதை போன்று நம்முடைய பாராளுமன்றத்தை செயலிழக்க செய்து நம்முடைய ஜனநாயகத்தை இன்றைக்கு படுகொலை செய்து இந்தியாவில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. இதை நம்முடைய முதலமைச்சர், நான் அவரை திரும்ப திரும்ப குறிப்பிடுவது, இன்றைக்கு இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு முன்மாதிரி முதலமைச்சராக இன்றைக்கு இந்தியாவில் பாராட்டப்படுகிறார். மாநாட்டில் உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜகவிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக சரணடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இல்லை, என்றும் இல்லை, எப்பொழுதும் இல்லை, எப்பொழுதும் இல்லை கூட்டணி பாஜகவோடு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஓடோடி போய் அண்ணாமலை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன காரணம்? அண்ணாமலை சொன்னார், ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி, ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்றவர், ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்தவர், ஜெயலலிதாவை ஊழல் வழக்கில் கைது செய்தார்கள். இப்படியெல்லாம் பேசிய பிறகு அவருக்கு எதிராக வீரவசனம் பேசிவிட்டு பாஜகவை எதிர்ப்பதே எங்களுடைய வேலை, எங்கள் அம்மா புரட்சி தலைவி அவர்களை குறை சொல்லிவிட்ட பாஜகவோடு எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்று சொன்னாரு. ஒருவரும் மன்னிப்பு கேட்கவில்லையே இதுவரை. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன், ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்தியாவின் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதுதான் நமது முதற் பெரும் கடமை என்று குறிப்பிட்டார். முஸ்லிம் என்ற முறையில் திருக்குரானை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும், இன்னொரு கையில் இந்தியன் என்கிற முறையில் இந்திய சாசனத்தை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லுகிற போது இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியும், இந்தியர்களாக இருக்க முடியும். அதற்கான வழிமுறையை நீங்கள் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி என்பது பாஜகவின் அஜெண்டாவுக்கு எதிரான கூட்டணி என்றும் இந்த கூட்டணி உடையவே உடையாது எனவும் தெரிவித்தார். நம்மை போன்றவர்கள் நீண்ட காலமாக சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வற்புறுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையில் இன்றைக்கு சகல தரப்பினராலும் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினராலும் இப்படி ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்கிற நியாயத்தை பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இது மிகவும் பொருத்தமான நேரம். சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கான மிக பொருத்தமான நேரம் இது என்பதை மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். மாநாட்டில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன், தமிழக மக்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆர் வேல்முருகன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.